இதோ வரேன். டீ குடிச்சிட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். வாங்க. வாங்க போ. இதோ வரேன். இதோ முடிச்சிட்டேன். இந்தாங்க. என்னாச்சு? சூடா இருக்கு. சரி விடு. நீங்க எங்க பிடிச்சிட்டீங்க? மேல தான பிடிக்கணும். விடு. டாக்டர் சொன்ன மத்த ஹாஸ்பிடல்ஸ்லயும் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா நாம சீக்கிரமே பண பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம் இல்லங்க? ஆமா உமா, நானும் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாம 2 பேரும் தேடாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறத விட இந்த கடை வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சங்கிலி அழைச்சிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் ஆர்டர் எல்லாம் பாத்துக்கிட்டே வச்சுக்கேன். நீ சொன்ன மாதிரியே சீக்கிரமே நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும். ஆமாங்க, நாளையில இருந்து அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். சரி, இப்ப நான் மிச்சம் இருக்கிற துணியை தேய்க்க ஆரம்பிக்கிறேன். இரேன், அந்த டீயை முழுசா குடிச்சிட்டு போயேன். அவ்வளவுதான். சரவணா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கியா? திலீபா, வாப்பா. என்னங்க, நம்ம பசங்க நம்ம கடையை தேடி வந்திருக்காங்க. வாங்கடா. வாங்க 2 பேரும் உட்காருங்க. இல்லம்மா, பரவாயில்லம்மா. நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன்பா. எங்களுக்கு என்னப்பா, நாங்க நல்லா இருக்கோம். இதோ இப்ப கூட புது ஆர்டர்ஸ் எடுக்கிறத பத்தி அப்பாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். அப்படியே பழைய நிலைமைக்கு நாம சீக்கிரமா வந்துருவோம். என்னங்க, சரிதானே? ஏமா இப்படி நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? எனக்கும் எல்லாமே தெரியுமா. திலீபன் கல்யாணத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு இவனையும் கூட்டிட்டு நேரம் இங்க வந்துட்டேன். நீங்க 2 பேரும் அங்க தலை குனிஞ்சு நின்னப்போ நான் சும்மா நின்னுட்டு இருந்தது நினைச்சு வெக்கமா இருந்துச்சுமா. அதான் சரவணன் கிட்ட பேசிட்டு 2 பேரும் ஒரு முடிவோட வந்திருக்கோம். என்னப்பா சொல்ற? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கல்யாணத்தில் நடந்ததை நினைச்சு நாங்க 2 பேரும் வருத்தப்படவே இல்லையே. ஏப்பா போய் சொல்றீங்க? அயன் வண்டி கடை போட்டு நீங்க 2 பேரும் எப்படி 2 கோடி ரூபாய் கடன் அடைப்பீங்க? சேட்டு ரொம்ப அதிகமா பேசினதா திலீபன் வந்து சொன்னா. அதான் நாங்க 2 பேரும் அந்த கடனை அடைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். 4 பிள்ளைங்களை பெத்துட்டு நீங்க இப்படி கடன் சுமையோட ரோட்ல வண்டி போடுறதுக்கு நாங்க தானே காரணம். இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. நட்ராஜ் வராம போறான், அத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க 2 பேரும் சம்பாரிச்சு உங்க கடனை அடைச்சு உங்க 2 பேரும் நல்லா பாத்துக்கிறோம். சீக்கிரமே நீங்க இந்த கடையை விட்டுட்டு எங்க கூடவே இருக்கிற மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். சேட்டுக்கிட்ட போய் சண்டை போடலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, பணம் கொடுத்தவங்க பேசதான் செய்வாங்க. பணத்தை திருப்பி கொடுத்துட்டு பாத்துக்கலான்னு நேரா அதை உங்ககிட்ட சொல்லலாம் நீங்க வந்துட்டோம். நீங்க 2 பேரும் இப்படி வந்து சொல்றது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்கப்பா. நீங்க யாருமே கஷ்டம் தெரிஞ்சு வளரல. நாங்க உங்களை கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைங்களா சகல வசதியோட தான் வளர்த்தோம். ஏதோ சூழ்நிலை திடீர்னு புயல் மாதிரி வந்து நம்ம குடும்பத்தை ஆட்டி படைச்சிருச்சு. அதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் வசதியா வளர்ந்த நம்ம பிள்ளைங்கள இந்த நிலைமையில விட்டுட்டோன்னு நாங்க கலங்காத நாள் இல்லப்பா. அதான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன், பிள்ளைங்களுக்கு நாம சொத்து வீடுன்னு எதுவும் வைக்காம செத்து போனா கூட பரவாயில்ல, கடனை வச்சுட்டு செத்து போயிடக்கூடாதுன்னு. இருந்த தொழிலும் கையை விட்டு போயிடுச்சு. அதனால உங்களுக்கு எங்களால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த ஒரு வேதனையே போதும்பா. இதுக்கு மேலேயே உங்களை நாங்க கஷ்டப்படுத்த விரும்பல. இந்த அயன் வண்டி இருக்குல்ல, இது போதும். புதுசா 4 கான்ட்ராக்ட் கிடைச்சா நிறைய வருமானம் வரும். அதை வச்சு நாங்க வாங்கின கடனை நாங்களே அடைச்சிடுறோம். அந்த கடனை புள்ளைங்க உங்க தலையில சுமத்த விரும்பல. எங்களோட ஆசையெல்லாம் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். எங்களுக்கு அது மட்டும் நடந்தா போதும்.
வேற எதுவுமே நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டாம். என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? பிள்ளைங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட சொத்துக்கு மட்டும்தான் அதிபதியா? அவங்க வாங்கி வச்ச கடனுக்கும் தான்மா பொறுப்பு. இல்ல சரவணா, அம்மா சொன்னதுதான் சரி. எல்லா பெத்தவங்களுமே பிள்ளைங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க, கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க சம்பாதிச்சு உங்க வாழ்க்கை, உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளைங்கன்னு சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருந்தா அதுவே போதும். நாங்க வாங்கின கடனை நாங்களே அடைச்சுக்கிறோம். அப்போ நாங்க சொல்றதை நீங்க 2 பேரும் கேட்கவே மாட்டீங்கல்ல? இது தெரிஞ்சா நட்ராஜ் உங்ககிட்ட வந்து சண்டை போட போறான். நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க எங்களுக்கு எதுவும் செய்யலங்கிறதுக்காக நாங்க வருத்தப்படவே மாட்டோம். கவலைப்படாம போங்க. போய் நீங்க நல்ல நிலைமைக்கு வர வழிய பாருங்க. எங்களுக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் எங்களை நாங்க பாத்துக்கிறோம். முடியலன்னா உங்ககிட்ட தானே வந்து நிக்க போறோம். சரிம்மா, இதுக்கு மேல எதுவும் பேசி உங்களை காயப்படுத்த நாங்க விரும்பல. நீங்க 2 பேரும் நாங்க சொல்றதை எப்படியும் கேட்க போறது இல்ல. இதே தன்னம்பிக்கை தைரியத்தை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்க. நாங்க அதை வச்சு கண்டிப்பா முன்னேறி வந்துருவோம்மா. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நாம எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். ஆனா அந்த நடராஜ் வரலன்னு சொன்னா அவன் கை காலை கட்டி தூக்கிட்டு வந்துருவோம். ஆமா, கண்டிப்பா. சரி, ஓகேம்மா, பார்த்து பத்திரமா இருங்க. நாங்க சரிப்பா, கிளம்புறோம். சரி. ஆமாமா, சரவணன் சொன்னதை தான் நானும் சொல்றேன். நீங்க கவலைப்படாம இருங்க, நாங்க போயிட்டு சரிப்பா திலீபா. எங்களை எதிரியா நினைக்கிற நட்ராஜும் சீக்கிரமே மனசு மாறி எங்களை புரிஞ்சுக்கிட்டானா நல்லா இருக்கும். நிச்சயமா. அதெல்லாம் விடு. டேய், அப்பா நீங்க 2 பேரும் இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நல்லா இருக்கு. சரிப்பா, நாங்க வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க. உடம்ப பாத்துக்கங்க. சரிப்பா. சரிப்பா, வரப்பா. போயிட்டு வரோம்மா. வரமா. போயிட்டு வாங்கப்பா. வரேன். பத்திரமா போங்க. வரமா. என்னங்க? அப்படிங்களா சார்? சரிங்க சார், ஓகே சார். இல்லை சார், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் தயவு செஞ்சு உடம்பு மட்டும் பார்த்துக்கோங்க சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. என்ன பிரபா, என்னாச்சு? நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஐயோ, ஆயிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? அதான் அவருக்கு பதிலாக சந்திரன் ஒரு எஸ்ஐ வராராம். அவரும் நேர்மையான ஆள் தானா? நம்ம ரத்ன மாமா கூட நல்லா தெரியுமா? பிரபா, சார், இதுதான் நீங்க வெற்றிவேல் சார் கிட்ட சொன்ன காரணம். ஆமா சார். ஆமா சார். வாங்க சரி சார், வாங்க. இங்கே பாருங்க சார், புதுசாக மாற்றிருக்காங்க. சார், நாங்கள் நினைச்சது சரிதான் சார். டூம் லைட்டை புதுசாக மாற்றிருக்காங்க பாருங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது கண்டிப்பாக கண்ணன் தான் சார். ஆமா ஆமா, புதுசா தான் மாத்திருக்கான். இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் சார் கண்ணனை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கார் இதெல்லாம் செக் பண்ணி நல்லா விசாரிக்க சொல்லியிருக்காரு. அவன் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா அவன் உண்மையை சொல்லிடுவான். சரி, அவன் ஆபீஸ் எங்க இருக்கு? இதோ இங்கே தான் சார். வாங்க வாங்க. பாவம் இன்ஸ்பெக்டர், இந்த நேரம்னு பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை வரணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதான் எல்லா விவரத்தையும் எஸ்ஐ சார் கிட்ட சொல்லி இவரை விசாரிக்க சொல்லிட்டார்ல. இவரும் நல்ல ஒரு மாதிரி தான் இருக்காரு, நம்புவோம். ஏன் இந்த வாரம் பிசினஸ் ரொம்ப டல்லா போகுது? நம்ம சைடுல பிரச்சனையா இல்ல கஸ்டமர் சைடுல பிரச்சனையா? இல்ல சார், இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையால இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல. அதனால அக்கௌண்ட்ஸ்ல நிறைய குழப்பம் வரதால டெலிவரி எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். அதனால தான் இந்த வாரம் நம்ம நினைச்ச அளவுக்கு புக்கிங் இல்லை சார். ஆமால, ஒரு சட்டம் எல்லாரோட பொழப்பையும் முடக்கிடுது. ஆமா சார். பாரு, தியேட்டர் எல்லாம் கூட மூடிட்டு இப்பதான் திறந்துருக்காங்க. ஆமா சார். சரி, போக போக எல்லாம் சரியாடும்னு நினைக்கிறேன் சார், அப்படி சொல்லி தான் சார் சட்டம் போடுறாங்க. அதனால பாவப்பட்ட மக்களுக்கு கஷ்டம் தான் வருதே தவிர ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குதே சார். கரெக்ட் தான் சார். அந்த ரூம் தான் சார். அம்மா, இப்ப ஏன் இதுல நீங்க தானே கண்ணன்? ஈஸ்வரி டிரான்ஸ்போர்ட் மேனேஜிங் டைரக்டர்.
ஆமா சார். ஆனா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கடைசியா இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சப்போ நீங்க சுப்பு கொலை நடந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கே வரலன்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா சார். நான் கூட அன்னைக்கு பிசினஸ் விஷயமா நெல்லூர் தான் போயிருந்தேன். அதுல எதுவும் பிரச்சனையா சார்? சார் சார் இவன் போய் சொல்றான் சார். இவன் நெல்லூர் போயிருந்தானா இவன் கார் மட்டும் எப்படி சார் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு? அதை கேளுங்க சார். பிரபா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. சார் நீங்க சொல்லுங்க கண்ணன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உங்க கார் வந்திருக்கு. பார்க்கிங் ஏரியால இருக்கிற கல்லுல கார் முட்டிருக்கு. அதுல உங்க கார் ரைட் ஹெட் லைட் உடைஞ்சிருக்கு. நான் சொல்றது சரியா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா காரோட ஹெட்லைட் உடைஞ்சது ஹாஸ்பிட்டல்ல இல்ல, இங்க என் ஆபீஸ் பார்க்கிங் ஏரியால. ஹாஸ்பிட்டல்ல மோதின காருக்கும் உங்க காருக்கும் ஒரே கலர். அது எப்படி ஒரே இடத்துல இடிச்சு உடைஞ்சிருக்கு? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க கண்ணன். உண்மையை சொல்லுங்க. நீங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க, அங்க வச்சுதான் உங்க காரை இடிச்சிருக்கீங்க. சார் இல்ல சார், இங்க எடுத்தப்ப தான் சார் உடைஞ்சது. நான் தான் கார் சாவியை செக்யூரிட்டிட்ட கொடுத்து மெக்கானிக் செட்ல விட்டு சரி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். சந்தேகம்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டு கேட்டு பாருங்க சார். சரி, நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. வாங்க. செக்யூரிட்டி கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிட்டேன். அவர் சொதப்படலாம் மாட்டாரு, சரியா சொல்லிடுவாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா பிரபா அங்க இருக்கான். அவன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவான். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே நீ கமிஷனருக்கு ஃபோன் பண்ணு. சரியா? செக்யூரிட்டி இங்க வா. சார், அந்த காரோட ஹெட்லைட் உடைஞ்சிருந்ததுல எங்க அடிச்சது? இங்க தான் சார் இடிச்சது. அங்க எதுவும் கார் இடிச்சதுக்கான அடையாளமே இல்ல. அப்பவே சுத்தம் பண்ணியாச்சு சார். இங்க எதுவும் செக்யூரிட்டி கேமரா இல்லையா? இங்க எதுவும் இல்ல சார், உள்ளதா இருக்கு. இங்க எதுவும் கவர் ஆகாது சார். ஆமா, அந்த காரோட டூம் லைட் மாத்துறதுக்கு நீங்க தான் போனீங்களா? ஆமா சார். எப்படி மாத்துறீங்க? மேனேஜர் சார் சாவி கொடுத்தாரு. நான் மெக்கானிக் ஷாப் கொண்டு போய் மாத்தி கொண்டு வந்தேன் சார். ஆஹா. இவன் தான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. நம்ம வர்றதை முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட எல்லாம் முன்னாடி சொல்லி வச்சிருக்கான் சார் இவன். சார், நீங்க போலீஸ், எங்களை விசாரிச்சுட்டு இருக்கீங்க, நாங்க பதில் சொல்றோம். தப்பு பண்ணலைனாலும் அந்த கடமை எங்களுக்கு இருக்கு. இவன் யார் சார்? கூடவே நின்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். அவனை வாய்ப்பை திறக்க கூடாதுன்னு சொல்லுங்க சார். ஏண்டா, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு ரத்னமாமா மாட்டி விட்டியடா பாவி. பிரபா, என்னை வேற வாயை திறக்க வேணாம்னு சொல்ற? உங்ககிட்ட எல்லாம் வாயால பேசக்கூடாதுடா, கையால பேச. பேசிக்கிட்டு இருக்கல. ஹலோ சார், கமிஷனர் சாரா? எஸ் சார், ஈஸ்வரி டிரான்ஸ்போர்ட்ல இருந்து மேனேஜர் பேசுறேன் சார். சார், இங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அடியால கூட்டு வந்து எங்க ஓனர் அடிக்க வைக்கிறார் சார். சார், போலீஸ் அப்படி பண்ணா எங்களுக்கு யார் சார் பாதுகாப்பு? சார், இங்க யாராவது அனுப்பி வைங்க சார், ப்ளீஸ் சார். அதனால தான் சார் உங்களுக்கே பண்ணேன். போன் அந்த ஆபீசர்ட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். சார், வாங்க சார். சார், சும்மா இருங்க. சார், சார் இதுக்கு இருக்க. சார், கமிஷனர் லைன்ல இருக்கா, பேசுங்க சார். கமிஷனர் லைன்ல இருக்கா சார், பேசுங்க. சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் எங்க? இப்போ நீங்க இங்க வந்து நின்று இருக்கீங்க. யார் சொல்லி இந்த கேஸ் விசாரிக்க போனீங்க? சார், அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அதனால தான் என்ன விசாரிக்க சொல்லியிருக்காரு. இந்த கேஸ் அவருக்கு பதிலா நான் தான் விசாரிக்கிறேன். இந்த தகவலை கூட உங்களுக்கு அனுப்பியிருக்குன்னு சொன்னாரு. நோ, ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ். இந்த கேஸ்ல வெற்றிவேலுக்கு பதிலா நீங்க சார்ஜ் எடுத்திருக்கீங்க. இது விஷயமா எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வரல. இப்போ கூட உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுனால இந்த கேஸை நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. எனிவே,
இதை பேசி நீ நோ யூஸ். Come on, tell me. What happened in Mr. Kannan's office? சார் இவங்க 2 பேரும் யாரு சார்? பட்டுக்கோட்டை பிரபாகர் கதைகள்ல வர பரத் சுசீலா, சுபா கதைகள்ல வர நரேந்திரநாத் வைஜெயந்தின்னு ஒரு துப்பறியும் ஜோடி வருவாங்க. அந்த மாதிரி இவங்க ஏன் சார் போலீஸ் கூடவே தெரியுறாங்க? இதெல்லாம் உங்க டிபார்ட்மெண்ட்ல யாருமே கேட்க மாட்டாங்களா சார்? நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? மிஸ்டர் கண்ணன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? I cannot go after each and every officers. எல்லா இன்ஸ்பெக்டர் பின்னாடி நான் போயிட்டு இருக்க முடியாது. நீங்க சொல்றதை கேட்டு விசாரிக்கிறீங்கிறதுக்காக நீங்க ஓவரா பேசக்கூடாது. புரியுதா? சரிங்க சார். ஒரு போலீஸ் ஆபீசரோட வந்து உங்களை அடிச்சிருக்காங்களேங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்கேன். நான் சொல்லும் போது மட்டும் நீங்க பேசுறது நல்லது. என்ன சப் இன்ஸ்பெக்டர், நீங்க அமைதியா இருக்கீங்க, அவர் பேசிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்லாம இப்படி நின்றுட்டு இருக்கிறது தான் போலீஸோட லட்சணமா? நீங்களே என்னுடைய விசாரணைக்கு பதில் சொல்லாதப்போ உங்களுடைய விசாரணைக்கு பொதுமக்கள் பதில் சொல்லுவாங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? Come on, say something. அப்படி இல்லை சார். இன்ஸ்பெக்டர் சார் சொல்லவும் தான் இவங்களை கூட்டிட்டு போனேன். எனக்கு இவங்களோட பழக்கமோ இல்ல கண்ணனோட முன்விரோதமோ இல்லை சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவர் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இங்க வந்து சாதாரணமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க போலீஸ் ட்ரைனிங்ல கத்துக்கிட்டதா? ஒருவேளை பெரிய அடிதடியாகி உயிர் சேதம் ஆகிற அளவுக்கு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்பவும் இதே மாதிரி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அதனாலதான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லுவீங்களா? இப்ப பிரச்சனை என்னன்னா, போலீஸ்க்கே ஒருத்தர் மேல கை வைக்க உரிமை இல்லாதப்போ போலீஸ் கூட வந்த ஒருத்தன் கை வச்சிருக்கான். இப்ப இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு உங்களை சஸ்பெண்ட் பண்ண என்னால முடியும். Do you know that? சப் இன்ஸ்பெக்டர் மேல எந்த தப்பும் இல்ல சார். நாங்க தான் அவர் கூட போனோம். அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் சார். எடுக்கிறதா இருந்தா எங்க 2 பேர் மேல எடுங்க. என்ன தம்பி, அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு, கை நீட்டுன நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? இதுக்கு உங்க மேல எஃப்ஐஆர் போடலாம், அது உங்களுக்கு தெரியுமா? சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார். இப்ப எதுக்கு எல்லாரும் எங்கிட்ட மாறி மாறி சாரி கேக்குறீங்க? நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது மிஸ்டர் கண்ணன் கிட்ட. இப்ப என் கையில ஒண்ணும் இல்ல, அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு மேல நீங்க அவர்கிட்ட தான் பேசணும். சார் பரவாயில்ல சார், ஏதோ சின்ன பசங்க வயசு வேகத்தில் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க சார். நான் என் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். பொழைச்சு போட்டேன் சார், வாழ வேண்டிய பசங்க. குட் மிஸ்டர் கண்ணன், லுக், அவர் சொன்னதுக்காக உங்க மேல ஆக்ஷன் எடுக்காம அனுப்புறேன். நீங்க போலாம். இனிமேல் போலீஸ் கூட உங்களை நான் பார்க்கவே கூடாது. Then I will have to take serious action. சாரி சார். சாரி சார். சார் தேங்க்ஸ் சார். வரேன் சார். You are Mr. சந்திரன் சார். Mr. Chandran, this is the first and last warning. ஓகே சார். இனிமேல் நீங்க எந்த என்கொயரிக்கு போனாலும் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களை மட்டும் தான் கூட்டிட்டு போகணும். Okay, sir. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க போறவங்க வரவங்க எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. ஓகே சார். You got it? காட் இட் சார். You may go now. எஸ் சார். இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல பிரபா. நீ கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம். இனிமே நீங்க என் கூட வந்தா எனக்கு தான் பிரச்சனையாகும். ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சார் உங்க கூட இருந்தா தானே சார் பிரச்சனை. நாங்க வெளியில இருந்து சைலண்டா உதவி பண்றோம் சார். சார் நீங்க எப்போ என்னன்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். எப்படியாச்சும் என் மாமாவை வெளியே கொண்டு வரணும் சார். அதான் சார் என்னோட நோக்கம். சரி பிரபா. ஹே, இவன் முன்கூட்டியே எல்லாம் தெரிஞ்சு பண்ற மாதிரி இருக்கு சார். இதுலயே இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு. இவனை சும்மா விடக்கூடாது சார்.
அவனோட போனை நீங்க ட்ரேஸ் பண்ணாலே பல உண்மை வெளியே வரும். அதை பண்ண ஆரம்பிங்க சார். நான் எங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அதை முதல்ல பண்றேம்மா. நீங்க 2 பேரும் கிளம்புங்க, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே சார். ஃபோன் ட்ரேஸ் அவுட் பண்றதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் கால் பண்றேன். தேங்க்யூ சார். சரி, கிளம்புங்க. வரோம் சார். சரி. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.